இன்றைக்கி நைட்டு வந்து எனக்கு மட்டும் சாப்பாடு செஞ்சுக்கல. ஸோ வெட்னஸ்டேன்றதால ஆஃபர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாமினோஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு ஆஃபரும் இல்லை. 1+1 ஆஃபர்னு போட்டிருந்தான். ஆனால் ஒன்றும் எனக்கு அவ்வளோ பெருசாக வந்து ரேட் டிஃப்ரென்ஸ் தெரில. சரின்னு சொல்லிட்டு ஒரு 2 பீட்சாவும் 2 ஜிங்கி பார்சலும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பேபி தேங்க்ஸ் பேபி, எனக்கு ஷார்ட்ஸுக்கு ஒரு வீடியோ கிடச்சிருச்சு. எழுதிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜு கார்ன் பீட்சா. இது வந்து ரெகுலரு. அதுக்கப்புறமா வந்து ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிக்கன் பார்சல், சிக்கன் ஜிங்கி பார்சல். இது சூப்பராக இருக்கும், என்னோடய ஃபேவரெட்டு. நான் எப்போ டாமினோஸ் பண்ணாலும் மறக்காமல் வந்து இதையும் சேர்த்து வந்து ஆர்டர் பண்ணிவிடுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ஜிங்கி பார்சல். ஸோ இது ரெண்டுமே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கீமா பீட்சா அப்படின்னு சொல்லியிருந்தது. சரி புதுசாக இருக்கே, ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். சத்தியமாக எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கல. பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருந்தது, ஆனால் எனக்கு வந்து டேஸ்ட் வைஸ் வந்து நாட் ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ யாருக்கு இது பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். நமக்கு வந்து எப்போயுமே கார்ன் தாங்க. அது கொடுத்துருக்க வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் இந்த ஆர்கானிக் சீசனிங்காக அது போட்டு கொடுத்துருக்காம பாருங்கள். இன்னும் 10 பீட்சா கூட சாப்பிட்லாம் போல இருக்கு, அவ்வளோ கொடுத்துருந்தாங்க. என்ன தான் இருந்தாலும் நமக்கு அந்த சாஸ் இருந்தால் தானே சூப்பராக இருக்கும். சரி நம்ம வீட்டில் இருக்க சாஸை வந்து கொஞ்சமாக போட்டு அப்புறமா எடுத்து வந்து சாப்பிட்டேன். நிறைய போட்டு சாப்பிட்டா வந்து எனக்கு பிடிக்காது. ஸோ கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டேன். ஸோ உங்களுக்கு அந்த பீட்சா வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.